பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், கபடிக்கப்பால். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா இத தெரியல? தெரியல. நான் கோழி குண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல. இது என்ன ரெட் பூசா? இது சிட்டி இல்லையே. நான் இதுக்கு 100 மனுஷங்களோட அழிக்கிற சக்தியை கொடுத்திருக்கேன். வயித்தெல்லாம் கலக்குது ப்ரொஃபசர். ஏன் அவனை இப்படி மாத்துறீங்க? பிசினஸ் என் பிசினஸ்க்கு இவன் தான் வெள்ளோட்டம். பிசினஸ் பணம் எனக்கு, பழி டாக்டர் வசீகரனுக்கு. அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே. ஜீவிக்க. நான் குட்டி கதை சொல்லுவோம் நல்ல தம்பி, கட்டு கதையை சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு என்ன ஞாபகம் வருது? நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். அவன் சொன்னது மாதிரி ஆயிடுச்சுல. அப்படின்னு அந்த மகானை நாம சந்திக்கணுமே பங்கு. சோதா பசங்களா வச்சு பெரிய கனவு கண்டமா என்ன சொல்லணும்? மரம் செய்வோம், நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன். பலாயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில வாங்க பாருங்க. மரம் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? மாமா மரத்துல ஏறு மாமா. எதுக்குடா மரங்களின் மாநாடு நடத்துறேன். நீ எதுக்குடா இலபுடிக்க தர சொல்ற? மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். இருக்கிற உனக்கு இலபுடிக்க தரமா பிபி உதறானா? கோழைகளோடு யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்ல. வீரனுக்கு வீரன் அந்த மாதிரி வீரங்க நாங்க. தம்பி நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. ஒரே ஒரு முறை புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நீ என்ன நீ ஓட்டுக்காக கத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் எனக்கு போட்டியா? தம்பி சிரிக்க பேச நினைக்க ரொம்ப சீரியஸான ஆள் நானு. கவனம் இல்லாம எதா பண்ணிட்டு கூட மாயிரே போச்சு கச்சாது வச்சு போயிட்டே இருப்பேன் நான். கோர்ட்டு கட்டினது வெள்ளக்காரன் யாரு கட்டினா? எங்களுக்கு தான். நான் கோழி குண்டு அடிச்சு பழகினதே கோர்ட் வாசல்ல தான். உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? அந்த மேல கல்யாணம் பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே முட்டதுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்கு முட்டதுக்குத்தாலும் போல. சோ நீங்க சாப்பிடும் போது அந்த ஆமக்கறி டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? அது எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ஈரல் இருக்குல்ல, ஆட்டு ஈரல், அது போல இருக்கும். செய்யற விதத்துல தான் சுவையா இருக்கும். ரெசிபி சொல்லுங்க, செய்முறை. அதே நீ கறியை முதல்ல என்ன பண்ணணும், கறியை வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். வெட்டிட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு கறி எப்படி பண்றதுன்னு சொல்றேன். முதல்ல எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகளே முட்டதுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா? டக்கு முட்டதுக்குத்தாலும் முட்டதுக்குத்தாலும் டக்கு முட்டதுக்குத்தாலும் டக்கு முட்டதுக்குத்தாலும் வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த. என்ன சாப்பிடுறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. மான் ஊறுகாய் இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. யானை சூப்பு இல்லைங்க. இல்ல. டைனோசர் தொக்கு இல்ல. சைனீஸ் புட்டியாது இருக்கா? இல்லைங்க. இல்ல. சிறுத்தை சிப்ஸ் இல்லைங்க. இல்ல. இல்ல. கரடி ஈரல் இல்லைங்க. இல்ல. பள்ளி கிட்னி இல்லைங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. போட ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுற. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. நம்மள நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி.
அது ப்ரெஷரை ஏற்றும் அது இதுன்னு சொன்னோன்னு அது ஊருக்கு எனக்கு வேணாம். அவர் பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுக்கிட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னே தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க வைங்க நான் சாப்பிடுறேன். அது மாதிரி சாப்பிடு. இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. தெம்பா இருங்க. நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு ₹1 காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல சார். காசு ஒண்ணும் கிடைக்கல சார். அறுப்புக்கு போனேன் 2 நாள் நெல்லா கொடுத்துட்டு அமுச்சு விட்டானுவான். அவனுக்கு காசு இல்ல. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். இதெல்லாம் ஒரு ஆளு. அது என்னன்னு பாத்தியா? என்ன ஆமை ஓடு. முத நாள் எனக்கு ஆமை கறி. போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள் அதே நாயே ஸ்டாலின் பரதேசி நாயே. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? கேட்டு எந்த படைக்கிடா தளபதி? சொரி சங்கு படைக்கு தளபதியாடா. அவங்க இங்கனக்குள்ள எங்கேயோ உட்கார்ந்துருக்காங்க. ஒரு தடவை பொட்டான்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணி வந்து இட்லி வைக்கிறாங்க. உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி தோசை போது சிரிக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கேன். இட்லியை உடைச்சா உள்ள கறி இருக்கு. ஆமா இருங்க, அப்படியே சாப்பிட சிரிக்கிறேன். இட்லி அப்படின்னு கத்துறது, அஜித்தே கடவுளே, அதெல்லாம் எங்க கூட்டம் கிடையாது. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, சீமான் வாழ்க, சீமான் ஒளிக, அந்த கோஷம் எங்கிட்ட இருக்காது. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இளைஞர் படை அங்க போனது நாங்கள் நான் வெறி பிடிச்ச அஜித் ரசிகர். அதாவது எந்த அளவுக்கு அஜித் ரசிகர்னா, சுறான்னு ஒரு படம். சுறா அதான் சுறான்னு ஒரு படம். அந்த படத்துக்கு போய் விஜய் ரசிகர்லாம் வம்பிழுத்து சண்டை போட்டு அஜித் வாழ்கன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கான ஒரு அஜித் ரசிகர். அது மாதிரி ஜனான்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படமும் கில்லி வந்து முன்னாடி வந்து ஜனா அவன் 1 மாசம் கேப்ல வந்து நினைக்கிறேன். அந்த படத்துக்கு போய் ஜனா படம் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கடான்னு சொல்லி அவங்க மிரட்டுறது. அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு அஜித் வெறி பிச்சை கூட்டம், தலைன்னு சுத்திட்டு இருந்த கூட்டம். தினா படம் பார்த்துட்டு மீசை எடுக்கிறது, 2 படம் பார்த்துட்டு மொட்டையை போடுறது, சிகப்பை பொட்டு வைக்கிறது, இப்படி கையில அப்படி வச்சுக்கிட்டு நிக்கிறது, அது மாதிரிலாம் வேலையெல்லாம் காட்டுவோம். அது மாதிரி ஒரு வெறி பிடிச்ச கூட்டம். அதனாலேயும் இவர் பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 வயசு பெரியவங்க கூட என்னை வந்து சீமான் நான் தான் கூப்பிடுவாங்க. நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னையாவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரை. உலகத்துல பில்கேட்ஸ் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமக 2,76,000 ஏக்கர்ல 2,76,000 ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பாக்குறான். 1 கோடி நீ பார்த்த 1 கோடி. இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி. வட்ட வட்ட பாறையிலே நாயே ஸ்டாலின் பரதேசி நாயே. நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. லூசியார் வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையில் இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயல்ல. அவன் கீழே போகும்போது ஒரு சின்ன துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சுச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்தது. அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பளடா கடிச்சிருக்கு. நான் பாருங்க சத்து சொல்றது உண்மையா? இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கு. என்ன பாரு, இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? மத்தவங்க தராதாரத்தை நிர்ணயிக்கிறது நீங்க யாரு சார்? நீங்க யாரு சார் இது? பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி இது யாரு? ஒரு நாள் என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கி. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம்.